ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக வரும். அதே மாதிரி நிறைய ஆயில் குடிக்காது. இதில் அரைக்கும் போதே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பச்சை மிளகாய் அது கூட ஆட் பண்ணிவிட்டேன். ஊற வச்ச உளுந்தை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கிரைண்டர் சிக்கு பிடிக்க மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் மட்டும் தண்ணி தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி முடிச்சு தோன்ற சமயத்தில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குட்டி குட்டியாக ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் தென் கர் லீஃபு இதையும் அது கூட நல்லா ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் அது கூட ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து இதுக்குள்ளே பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போடலை. ஏன்னா நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ரொம்ப காரமாக மிளகாலாம் கடிச்சிருவாங்க, காரமாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணேன். இன்றைக்கி நான் வடை போடுறதுக்கு எது யூஸ் பண்ண போகிறேன்னா, பார்த்தீங்களா, சிலிக்கான் லிட்டு. இது வந்து நமக்கு நிறைய சைஸில் கிடைக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப நார்மல் சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன். இதை போடும்போது சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே விழக்கூடாது. இது வந்து ஏர் டைட்டு தான் இந்த லிட்டு. ஆக்சுவலி இதை வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய வந்து கையில் மாவெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாது. பார்த்தீங்களா, லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் போடும்போது மட்டும் நம்ம ஆயில் தொட்டுட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டு அதுக்குள்ளே மெதுவாக அந்த ஆயிலில் வந்து மெதுவாக போடணும். ரொம்ப ஹைட்டாக போடக்கூடாது, கையிலலாம் தெரிச்சிடும். சில பேர் இதில் வந்துட்டு பச்சரிசிலாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் போடாதீங்க. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, வடை போடும்போது அப்படியே தெரிச்சிடும் நம்ம கையில். எனக்கு ஒன் டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். வெறும் உளுந்து மட்டும்தான் போட்டு அரைப்பேன் உளுந்து வடைக்கு. அந்த லிட்டில் வந்து ஒட்டாமல் அழகாக அதில் விழுந்துடும். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா நிறைய வீட்டில் வடை பண்ணலாம். அடிக்கடி வடை பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து நிறைய கொடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆயில் நிறைய குடிக்காது. நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்தீங்களா நிறைய ஆயிலாக இருக்கும் அந்த உளுந்த வடையில். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டு கூட. ஸோ கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இதுக்கு வந்து நான் பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த சட்னி தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். ரெய்னி சீசனில் மட்டும் இல்லை, எல்லா சீசன்லையுமே இந்த காம்பினேஷன் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து இந்த ஆயில் வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. கையில் ரொம்பலாம் ஆயில் படலை. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.